எங்களிடம் இருக்கும் இந்த 6 பவுன் தங்க சங்கிலியை தனது பேத்திக்கு எப்படி திருமணம் செய்து கொடுப்பதென்று தெரியாமல் தடுமாறி நிற்கும் அந்த பாட்டிக்கு கொடுத்து உதவுகிறோம் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பாட்டி வாங்க வாங்க வாங்க. என்ன தலைவரை நீங்க 20 வருஷமா கட்சிருங்க, உங்களுக்காக கட்சிக்காக எவ்வளவோ பாடுபட்டுருங்க. இன்னைக்கு வந்தாலும் கௌரவிங்க. நாங்களும் உங்க கணக்கு தெரியல தலைவர. உனக்கு போட மாட்டேன்னு எவையா சொன்னது? நீ அவனுக்கு மாதிரி செயினை வாங்கி கொடுத்து மேடையில் போடுங்கன்னா போட போற. உனக்கும் பப்ளிசிட்டி, எனக்கும் பப்ளிசிட்டி. கரெக்டா சொன்னீங்க தலைவர. நானாவது கை காசுல வாங்கி கௌரவிக்கிறதாவது. இத்தனை வருஷமா என்னையா என் கூட பழகுறீங்க? தங்க விலை என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? கிளவிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டீங்க. ஏய், கூட்டத்தை பத்தியா? 4000 பேர், குறைஞ்சது 2000 ஓட்டு விழுகாது எங்களுக்கு. அந்த கிளவிக்கு அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தானடா தெரியும் அது கவரிங்னு. கவரிங் ஒரு 350 ரூபா. நம்ம மைனஸ் பாயிண்ட் எதுனடா நம்ம ப்ளஸ் பாயிண்ட். தலைவரே, அவங்க ஒரு உள்நோக்கத்தோட தான் செயின் போட சொல்லியிருக்காங்க. நாளைக்கே பாருங்க சீட்டு வேணும் நிற்பாங்க, கிழிப்பாங்க. கூடவே இருந்து கஞ்சம் பிஸ்னரின்னு வெளியே பரப்பி விட்டீங்க. இனிமே எவனும் சொல்ல மாட்டான்ல. இதன் பெயர் தான் ராஜதந்திரம். சொல்லுமா. சார் இப்பெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. ஃபேன் இல்லாம, ஃபோன் இல்லாம, மூணு இல்லாம, நூன் இல்லாம கூட என்னால வாழ முடியும். ஆனா நீ இல்லாம என்னால வாழ முடியாது. அம்மா, இதுல ஒரு 100 காப்பி ஜெராக்ஸ் போடுமா. இதுக்கு முன்னாடி இவனை எங்கேயா பார்த்திருக்கியாம்மா? இல்லையே சார். அவருக்கு என்ன பிரச்சனை சார்? ஏன் காணாம போனாரு? மனநல சரியில்லைம்மா. காலையில தான் ஃபோன் பண்ணி உன் மேல பைத்தியமா இருக்குன்னு சொன்னா. ஏம்மா, இதை எல்லாரும் பார்க்குற மாதிரி உன் கடையில் ஒன்று விட்டு விட்டுமா? ISM இவர் இங்கே ஏன் ட்ரெயின் விடுறாரு? பாய் டாடி. சார், போட்டோல உள்ளவர் மாதிரியே இல்ல அவரு? ஆமால்ல. ஆமா. என்னது சார், தெரியப்படுத்த வேண்டிய நபர்னு ஏன் நம்பர் எழுதிருக்கீங்க? உன்னால தானே அவன் பைத்தியமானா? உனக்கு அவனை தெரியாது? சாரதான லைன்ல வர்றாரு. நீ இலக்கியா அவன் இலக்கியான்னு எனக்கு தெரியலம்மா. முருகன் நல்ல வந்தேன், ஆனால் சேர்க்க சரியில்லையே. இந்த கேடி கேசவன் ஒருத்தன் அவனை கெடுத்துட்டு இருக்கான். நீ மட்டும் அவங்க 2 பேரையும் பிரிச்சிட்டேன்னு வையே, அவனுக்கு 2 பேருமே நல்லா இருப்பானுங்க. அதை மட்டும் நீ செஞ்சுட்ட, நானே வந்து உங்கள் அப்பாட்ட கல்யாண விஷயம் பேசுகிறேன். உங்கள் அப்பா ஃபோன் நம்பர் என்னம்மா? வேலையே இல்லைன்னு அதையே சிரிச்சுட்டு சொல்கிற உன்னை நம்பி எப்படி என் பொண்ணை கொடுக்குறது? சார், என் மேலே வேணா உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் சார். ஆனால் உங்கள் பொண்ணு மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. எப்படி என்னை வச்சு காப்பாற்றுவான்னு. என்ன நான் சொல்கிறது? அடி செருப்பால. என்னமோ நீ அரசியல்வாதி ஆக போகிறேன்னு பாப்பா சொல்லிச்சு. சொல்லிட்டியாடா? ஆமாம் சார், அரசியலில் குதிக்க போகிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் பொண்ணை அரசி மாதிரி வச்சு பார்த்துக்குவேன். எனக்கு இந்த கால் எதனால் போச்சு தெரியுமா? சொல்லுங்க மாமா, தெரிஞ்சுக்குவோம். அரசியலில் எதிர்கட்சிக்கார வெட்டினது. எவங்கிட்ட நீ கைதட்டி சுற்றிட்டு திரியிறியோ அவனுக்கு வெட்டினது. அவனுக்கு கூட நீ சேரக்கூடாது, அரசியலில் குதிக்கக்கூடாது, அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். வர்ற எலெக்ஷனில் நீ ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் என் பொண்ணு உனக்கு. அவன் உங்கால கூட வெட்டலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அப்புறம் அவள் பேர் மட்டும் பாப்பா இல்லை, இன்னும் எனக்கு அவள் பாப்பா தான். அதோ குழந்தையில செவுத்துல கிறுக்குனது கூட அழிக்காம வச்சிருக்கேன்னா பார்த்துக்கேன். பெயிண்ட் அடிக்க காசு இல்லைங்கிறது எப்படி சமாளிக்கிறேன்? நல்ல சென்டிமெண்ட் சார். இங்கே பாருங்க தம்பி, தேர்தலை ஜெயிச்சா தான் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வைக்க முடியும். நல்லா இருக்கு சார். பட்டமுருகன் இந்த வீட்டில் காலை வைக்க போகிறானா இல்லை அரசியல்னால காலை இழக்க போகிறானா? பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அக்கா, தலைவரை பார்த்துட்டு வந்ததும் முதல்ல உங்களுக்கு தான் ஃபோனு. உங்கள் பேரை சொன்னது சீட்டை எடுத்துக்கன்றாரு. உனக்கு 23வது வார்டு, உனக்கு 24வது வார்டு. மூஞ்சி இழப்பாரு. ஒரு ஃபுல் பாட்டில் ஒரே நேரத்தில் ஒன்றா குடிச்சிட்டு ஸ்டெடியாக இருந்தால் அரசியல் நிற்கிறதுக்கு ஸ்டேட்டஸ் இருக்குன்னு நினைப்போ? கைதட்டின உங்களுக்கு கைதட்டு கேட்க ஆசை. நீங்கள் செயினை கொடுத்து போட சொல்லும் போதே நினச்சேன்டா,
நீங்க தானே தலைவரை கட்சியில இளரத்தத்தை பாய்ச்சணும்னு சொன்னீங்க. அதெல்லாம் வெளியில மைக்ல சொல்லுவோம், ஆனா செய்ய மாட்டோம். தருதல் எல்லாம் தேர்தலில் நிக்க ஆசைப்படக்கூடாது. அப்படின்னா இப்ப போத்தின செல்வியை திருப்பி கொடுங்க. எடுத்துட்டு தலைவரே ஒன்று பண்ணுங்க, 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. ஒருத்தர் மட்டும் சீட்டு தரேன்னு சொல்லுங்க. நல்லா போயிட்டு இருக்குல்ல, ஒரு விரிசல் உருவாக்குவோம். இல்லைன்னா சேர்ந்துக்கிட்டு ஆப்போசிட்டாக ஏதாவது பண்ணுவானுங்க. நம்மெல்லாம் சும்மாவே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டு பிஸியாவே இருக்கணும். கூப்பிடு. எத்தனை நாள் இவங்களுக்கு ஏஜெண்டாவே இருக்கிறது? நம்ம நிக்கிறோம்டா தேர்தல்ல. டேய் தேனி முருகா, தலைவர் கூப்பிடுறாரு. வாடா, தலைவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. ஐயா சால்வைங்க. போலும். ரொம்ப நன்றிங்க. நீங்க 2 பேரும் எனக்காக கை தட்டினது நினைச்சு பார்த்தேன்டா. மூளை வலிக்குது. ஏதாவது செய்யணும்னு தோணுது, ஆனா 2 பேருக்கும் என்னால செய்ய முடியாது. ஒருத்தருக்கு கவுன்சிலர் சீட்டு தரேன், அது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. தலைவரை, எனக்கு தெரிஞ்சு தேனியை விட பட்டமுனுக்கு தான் செல்வாக்கு அதிகமாக இருக்கு. இல்லைங்க, என்னை விட தேனிக்கு தாங்க செல்வாக்கு ஜாஸ்தி. அவனுக்கே கொடுங்க. நீ என்ன சொல்ற தேனி? தலைவரே, ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஐயப்பா, நாளைக்கு எந்த நேரம் நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லு. எலெக்ஷனுக்கு மனு தாக்கல் பண்ணணும். ஆமா, முருகன் நிற்கிறான், கூடவே நானும் நிற்கிறேன். எங்களுக்கு யார் சீட்டு தரணும்? நாங்கள் சுயேட்சையாக நிற்கிறோம். 10:30 நல்ல நேரமா? டேய் நீ மட்டும் நில்லுடா. டேய் முருகா, இவர் நம்மளை பிரிக்க பார்க்குறாராமாமா. சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் எங்கள் நட்பு விலை போகாது. சுயேட்சையாக நின்று ஜெயிச்சு காட்டுறோம். ஏய் வாடா போலாம். டேய் நானும் ஒரு பஞ்சு சொல்லிக்கிறேன்டா. கண்ணா, நீ ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி, இனிமே நாங்க தான் உன் எதிரி கட்சி. இது சும்மா ட்ரெய்லர் தாமா, மெயின் பிக்சர் இன்னும் பார்க்கலையே. பார்க்க போற வட்டா படா. அவனுக்கு சும்மா தானடா சால்வையை பிடிக்கிட்டு போனானுங்க. அவனுங்களை திரும்பி வர சொல்லி அழுகின முட்டையை மூஞ்சில வீசினா கூட பரவாயில்ல, ஆசிட்டை மூஞ்சில விட்டு ஆட்டி பாத்ரூம் கழுவுற விளக்கமா தலை சப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டானுங்களடா. இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையாடா? தலைவரே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவனுங்க எலெக்ஷனில் நிற்கவே முடியாது. நம்மளை தட்டி பார்த்துட்டாங்க, நம்ம வெட்டி பார்த்துருவோம். ஆளுக்கு இப்படியே பேசுங்கடா. இவனுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுங்களுக்கு கண்டன போஸ்ட் அடிச்சு ஓட்டிருக்கீங்க. நம்ம ஓட்டில் தலைவரை வேற அவனுங்களே அடிச்சு ஓட்டிங்க தலைவரை. உங்கள் காசில் நீங்கள் போஸ்ட் அடிச்சு ஓட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்மளை விட கிரிமினலாக இருப்பானுங்க போல இருக்கே. நீங்கள் கவலைப்படாதீங்க தலைவரை, அவனுங்களுக்கு நான் தீனி போடுறேன். பொன்மலை மக்கள் மத்தியில் நம்ம பேச நல்லா ரீச் ஆயிருக்கோம்லடா. இதை விட பெருசா ரீச் ஆகிறோம். அப்படி ஒரு மனு தாக்கலை போடுறோம். பக்கத்து ஊர்லேருந்து கூட்டத்தை கூட்டியிருக்கானுங்க. பணம் செட்டில் பண்ண முடியாமல் செருப்படி வாங்கியிருக்கானுங்க. டேய், நாங்களே உனக்கு ஓட்டு போட போறதில்ல, பின்ன எவன்டா வந்து உனக்கு ஓட்டு போடுவான்? பெருசா தாக்கல் பண்ணிட்டு வந்து நிற்கிறிய. இந்த வாரே இவ்வளவு சொல்லி நீ கேட்கல. அவன் மித்ரா உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டான். போய் வாபஸ் அவங்க போ. எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு சொல்லியும் நிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் யாருக்கும் அடிமை இல்லைன்னு அர்த்தம். நீ தேர்தல்ல நிக்கிறது அப்பாக்கு பிடிக்கல, வித்ட்ரா பண்ணிடு. அதெல்லாம் முடியாது. ஐயோ, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். என்ன மீட்டிங்? கட்சி மீட்டிங். கட்சி நடத்துற மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. எலெக்ஷன்ல ஜெயிச்சோன்னு 2வது அரெஸ்ட் நீ தான். போகாத, நில்லுடா. ஓடி. ஜம்பிங் சூப்பர். நில்லுடானா நிக்க மாட்டியா? ஓ, சொன்னா கேட்க மாட்டியா?
பொம்பளை புள்ளன்னு பார்த்தா ஓவரா குத்தாட்டம் போடுற. என்ன அப்படியே அடிச்சேன்னு வச்சுக்க, நாங்கெல்லாம் ராவான ரவுடி தெரியும்ல. ஓரி கட்டைய ஓரி. என்னை அடிப்பியாடா குட்டி? நான் சும்மா தாண்டா உன்னோட விளையாண்டேன். உன்னோட விளையாடாம வேற யாரோட விளையாடுவேன்? சீரியஸ் ஆயிட்டியா? 100 டைம்ஸ் சாரிடா குட்டி. சே, அதுக்காக பப்ளிக்ல எப்படியா விளையாடுவ? யாரா இருந்தாலும் சுயமரியாதை முக்கியம்.